ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய மெகா மார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸிலேருந்து டுவர்ட்ஸ் நம்ம போரூர் வந்ததுக்கப்புறமா அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ரெசிடென்சி ஹோட்டல் இருக்கும். அதை தாண்டிங்கனாவே வசந்தன் கோ இருக்கும். வசந்தன் கோவுக்கு அடுத்து, அதாவது காரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலி இடத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். காரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்னியம்மன் கோயில் தெருனாவே தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்குறவங்க பொன்னியம்மன் கோயில் தெரு அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியுங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த கோயில் ஃபேமஸான கோயில் தான். காரம்பாக்கத்துலேயே ஃபேமஸான கோயில் தான். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் பொன்னியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 23 அடி ரோடுங்க. அந்த இடத்துடைய லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 20 அடி. இந்த இடத்துடைய லேண்டு டைமென்ஷன், அதாவது நீளம் அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20க்கு 60. அந்த இடத்துடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட், அதாவது மொத்த அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200 சதுரடிங்க. இந்த இடம் பக்காவான சிஎம்டிஏ அப்ரூவ்டு உள்ள இடம் தாங்க இந்த இடம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு பேங்க் லோன் கிடைக்கும். பேங்க் லோன் எலிஜிபிள் ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த இடம். சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் தான் இருக்கும். வீடுகளுக்கு மத்தியில் இந்த இடம் மட்டும்தான் காலி இடமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் போரூர் வலசரவாக்கம் இந்த ஏரியாவில் எப்போது டெவலப் ஆயிடுச்சு. வலசரவாக்கத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ போரூர் நல்ல டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஏன்னா இந்த போரூர் ஏரியா தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. போரூரில் அதுவும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவில் சொல்லக்கூடிய காரம்பாக்கம் பொன்னியம்மன் கோயில்னு எல்லாருக்கும் தெரியுங்கிறத திரும்ப நான் ஒரு தடவை பதிவு பண்ணிக்கிறேன். இந்த இடத்துடைய ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்க. இந்த இடத்துடைய விலை அந்த இடத்தின் உரிமையாளர் நம்மள்கிட்ட சொன்னது. அதுக்கு முன்னாடி என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு பதிவுகளிலும் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளிலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ அவங்களுக்கு உண்டான அவங்களுடைய இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனலில் போடுறது கிடையாதுங்க. அந்த வகையில் இந்த இடம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஓனர் ப்ராப்பர்ட்டி தான். அக்ரிமெண்ட் ஹோல்டரும் கிடையாது, பவர் ஹோல்டரும் கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனர் ப்ராப்பர்ட்டிங்காட்டி இந்த இடம் பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட ரேட்டை உட்காந்து பேசுங்க. ரேட்டு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் ஒப்பீனியன் பார்க்கறதுக்காக டாக்குமெண்ட்ஸை உங்களுடைய லீகல் அட்வைஸர்கிட்ட கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைஸர் லீகல் பார்க்கணும். லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கலாம்னு சொல்லிவிட்டு உங்களுடைய அட்வொகேட் உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்தாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இமிடியட்டாக நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிங்க. இந்த இடத்தின் விலையை இடத்தின் உரிமையாளர் எங்கள்கிட்ட சொன்னது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சதுரடியோட விலை 12,000 சொல்கிறாங்க. இந்த 12,000 அப்படிங்கிறது கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. நிச்சயமாக இந்த இடத்தின் உரிமையாளர் எவ்வளோ சீக்கிரமாக பையர் இந்த இடத்த பத்திரம் பதிவு பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு நான் ரேட்டை நான் நெகோசியேஷன் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தாங்க திரும்ப சொல்கிறேன், 12,000 சதுரடிங்கிறது கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. நிச்சயமாக இந்த இடத்தின் உரிமையாளர் இந்த இடத்துடைய விலையை கண்டிப்பாக குறைச்சி தரதான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துடைய விலை 12,000 சதுரடின்னு பார்த்தீங்கன்னா 1200 சதுரடிக்கு 1,44,00,000 ரூபா வருதுங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த ப்ரைஸ் ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. தயவு செஞ்சு போரூர் ஏரியாவில் போரூர் சரௌண்டிங்கில் இடம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஒரு அரை கிரவுண்டாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, இந்த இடம் ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான இடம். அதுவும் குறிப்பாக இண்டிபெண்டன்ட் வில்லா கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற அருமையான காலி இடங்க. நாங்கள் அந்த இடத்தின் உரிமையாளர்கிட்ட விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நல்லா அருமையான இடம் தாங்க. சிஎம்டி அப்ரூவ் இருக்குங்காட்டி டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக கிளியராக இருக்குது. அதனால் இந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் லீகல் பார்த்துக்குங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய லீகல் அட்வைசர் ஓகேன்னு சொன்னால் மட்டும் இந்த இடத்த நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க. ஏன்னா நம்முடைய யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான இடம் மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனல் பதிவில் போடுறோம். அது இல்லாமல் டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்கக்கூடிய இடத்துக்கு உண்டான பதிவை மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனலில் போட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத
இந்த நேரத்தில் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.